ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம குக்கிங் ஆரிஜின் சேனலில் இன்றைக்கி ரொம்பவே ஹெல்த்தியான அகத்தி பூ பொரியல் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அகத்தி கீரை மாதிரியே அகத்தி பூவும் ரொம்ப மருத்துவ குணம் உடையதுங்க. சுண்ணாம்பு சத்துள்ள அகத்தி பூவை கசப்பு இல்லாமல் கரெக்டாக எப்படி சமைக்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. உழவர் சந்தையெல்லாம் இந்த பூ தினமே கொண்டு வராங்க. நீங்கள் வாரத்தில் 2 வாட்டி பயன்படுத்தலாம். இது கால்சியம் அதிகமாக இருக்குங்காட்டி பற்களுக்கெலாம் ரொம்ப நல்லதுங்க. நம்ம பூவை வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் க்ளீன் பண்ணிடலாங்க. அது எப்படின்னா, இது மாதிரி தண்டு இதெல்லாம் எடுத்துடலாம். பூவை விரித்து பார்த்திங்கன்னா உள்ளே 3 தண்டு மாதிரி இருக்கும். அது போலன் டிப்ஸ் தான், அதையும் எடுத்துருங்க. அதுதான் கசக்கும், வேகறக்கும் கொஞ்சம் நேரம் ஆகும். இது மாதிரி 3யுமே எடுத்துட்டிங்கன்னா கசப்பே வராதுங்க. இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டா கசக்கவே கசக்காதுங்க, வயிற்று கோளாறும் எதுவும் வராது. இதே போல் எல்லா பூலையும் ரிமூவ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம பின்னாடி இருக்கிற அந்த க்ரீன் கலரில் இருக்கிறது இருந்துட்டு போகுது, அந்த காம்பை மட்டும் இது மாதிரி எடுத்துடலாம். எல்லா பூவையும் க்ளீன் பண்ணிட்டோம், நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இது பூன்றதுனால உள்ளே எறும்பு பூச்சிகள்லாம் இருக்கும். ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதிகமாக வெயிலில் வேலை செய்கிறவங்க, கண் எரிச்சல், தலை சுற்றல் இது மாதிரி இருக்கிறவங்களாம் இந்த பூவை அடிக்கடி உணவில் சேர்த்திக்கலாங்க. நல்லா சேஞ்சஸ் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. நம்ம எல்லாருமே அகத்தி கீரையை பயன்படுத்துகிற அளவுக்கு இந்த அகத்தி பூவை பயன்படுத்துறது இல்லைங்க. இதையும் அடிக்கடி சேர்த்திக்கோங்க. இது போல் தண்ணியை நல்லா வடிச்சிட்டிங்கன்னா சாப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பொடி பொடியாக நல்லா கட் பண்ணிக்கலாங்க. நீங்கள் நம்ம இன்றைக்கி செய்கிற மாதிரி பொரியலும் பண்ணலாம். இந்த அகத்தி பூவை சாப் பண்ணிவிட்டு கீரை கூட போட்டு வணக்கலாம், குழம்புக்குள்ளேயும் போடலாம். இது மாதிரி ஏதோ ஒரு வகையாக நம்ம இன்டேக் பண்ணோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். புகைப்பிடிக்கிற பழக்கம் கூட இந்த பூவை அடிக்கடி உணவில் சேர்த்திக்கும் போது குறையும்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க. எல்லா பூவையும் சாப் பண்ணி எடுத்தாச்சு. வாங்க சட்டுன்னு பொரியல் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்குங்க. கொஞ்சமாக கடுகு பொரிஞ்சதும் கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. அது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நம்ம சேர்த்திக்கலாம். நான் இது கூட 2 பச்சை மிளகாய் சாப் பண்ணி ஆட் பண்ணுறேங்க. நீங்கள் வர மிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 2 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாங்க. நாம் சமைக்கிறப்போ எந்த பொருள் இருக்கோ இல்லையோ கட்டாயமாக இடம்பெறுறது கருவேப்பிலை தாங்க. இது கடைகளில் வாங்காமல் வீட்லேயே வளர்க்க பாருங்கள். க்ரோ பேக்கில் கூட வளர்க்கலாம், பால்கனியில் வச்சு கூட நீங்கள் வளர்க்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் சாப் பண்ணி வச்சுருக்க பூவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த பூ இப்போ நிறையா இருக்க மாதிரி இருக்குங்க. வணங்கினதுக்கப்புறம் ரொம்பவே கம்மியாயிரும். ஸோ நீங்கள் ஒரு 5 பேர் 6 பேர் இருக்கிற ஃபேமிலியாக இருந்தால் நிறையா வாங்கிக்கோங்க. அப்போ தான் எல்லாருக்கும் வர அளவுக்கு இருக்கும். சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண உடனேவே கலர் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிறது உங்களுக்கு தெரியும். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. இது வணங்கி குறைஞ்சிடுறதுனால அளவாக உப்பு சேர்த்துங்க. பத்தலைன்னா கூட மறுபடியும் ஆட் பண்ணிக்கலாங்க. அந்த கடாயோட சூடு பட்ட உடனேவே பிங்கிஷ்ல இருந்து பர்பிள் கலருக்கு மாறிட்டே இருக்குது பார்த்தீங்களா? ஃபுல்லாகவே கலர் சேஞ்ச் ஆகட்டுங்க. இது பாருங்கள், கடையில் கூட இப்படி ஒட்டியிருக்கு. இந்த பூ குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே எடுத்துக்கலாங்க. இதுக்கு எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது. வீக்லி ட்வைஸ் சேர்த்திக்கோங்க. இது கொஞ்சமாக தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மூடி வச்சிடலாங்க. நல்லா வணங்கட்டும். இடையில அடி பிடிக்காமல் இருக்க மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நல்லா வணங்கிருச்சு. இது மாதிரி எடுத்து கையில் அழுத்தி பார்த்தீங்கன்னா தெரியும். இது கூடவே தேங்காய் துருவல் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பூ ஹெல்த் பெனிஃபிட்ஸ்க்காக மட்டும் இல்லைங்க, டேஸ்ட்டுக்காகவும் சாப்பிட்லாம். அவ்வளோ ருசியாக இருக்கும் இந்த பொரியல். இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். அடுத்த ஒரு நல்ல வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from Indu Gautam. Happy cooking!